கம்பனுடைய தமிழில் ஆழ்ந்த புலமையும் இந்த சிறுவன் என்ன பேசிவிடப் போகிறான், இருந்தாலும் பரவாயில்லை, கம்பன் விழா அழைத்திருக்கிறது. வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியில் மறைய பொய்யோ என்னும் இடையாளொடும் இளையானொடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். இதற்கு பேர் முடுகியல் சந்தம், முடுகியல் வண்ணம். இன்று இசைத்தமிழை மறந்தவர்கள் மட்டுமே தமிழாசிரியர்களாகவும் நாடகத் தமிழை தொலைத்தவர்கள் மட்டுமே தமிழ் அறிஞர்கள் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தத்துவத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது ஒவ்வொரு திருக்குறளுக்கும் நேரம் இருந்தால் அடுத்த முறையாவது ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒவ்வொரு காட்சியை நாம் கம்பனில் காட்ட முடியும். 1330 திருக்குறளுக்கும் கம்பனில் காட்சி இருக்கிறது. கொடுத்த பெரு வாய்ப்பாக நான் நின்று பேசுகிறேன். இந்த கம்பன் கழகத்தினுடைய தலைவர், ஆற்றல் மிகு செயலர் உள்ளிட்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும் நேரத்தின் அருமை கருதி நன்றி பாராட்டி என்னை இந்த கம்பன் விழாவில் பேசுவதற்காக தொலைபேசி வழியாக அழைத்த அன்பு சகோதரி திருமதி பாரதி அவர்களுக்கு என்னுடைய நன்றி மலர்களை தெரிவித்து, எனக்கு முன்னால் இங்கே அற்புதமாக பாரதியையும் கம்பனையும் இரண்டு கண்களாக கொண்டிருக்கக்கூடிய பேராசிரிய பெருந்தகை, எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னத்தி ஏறாக விளங்கக்கூடிய முனைவர் உலகநாயகி அவர்களுக்கும், எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சேலத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய புலவர் பெருமகனார் சங்கர நாராயணன் அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றி பாராட்டி, வருகை தந்திருக்கக்கூடிய கம்பனுடைய தமிழில் ஆழ்ந்த புலமையும் இந்த சிறுவன் என்ன பேசிவிடப் போகிறான், இருந்தாலும் பரவாயில்லை, கம்பன் விழா அழைத்திருக்கிறது, எனவே கேட்டுவிட்டுத்தான் செல்வோமே என்று வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். கம்பனில் இசையும் மெய்யியலும் என்ற தலைப்பில் குறித்த நேரத்திற்குள் ஏற்பாட்டாளர்களுக்கு எந்தவிதமான அறச்சங்கடத்தையும் தராமல் நிறைவு செய்து கொள்வேன் என்ற உறுதியோடு தொடங்குகின்றேன். மிகச்சரியாக 9:10 என்னுடைய நேரம் நிறைவடையும் நேரம். அந்த நேரத்தில் நான் நிறைவு செய்து கொள்வேன். இசை மனிதனை இசைவிக்கிறது, பண் மனிதனை பண்படுத்துகிறது. எனவேதான் தமிழில் இசை என்பதை பண் என்று குறித்தார்கள். பண் பாடுவதால் வருவது பண்பாடு, எனவே பண்பாடு. இசை மனிதனை இசைவிக்கிறது என்று சொன்னேன். ஓசை நயம் இல்லை என்று சொன்னால் செய்யுளுக்கு அது அழகு இல்லை. செய்யுள் இலக்கியமாக நின்று போகிறதா, அல்லது அது இசையாகவும் நாடகமாகவும் வளர்கிறதா என்று சொன்னால் அதற்கு இடையில் இருக்கக்கூடிய இசைதான் உறுதி சொல்லுகிறது. கம்பனில் அந்த சந்த நயம் என்கின்ற இசை பற்றி உங்களுக்கு முன்னால் சில சொல்ல விழைகின்றேன். உங்களுக்கு தெரியாததல்ல, நினைவுபடுத்திக் கொள்வதற்காக. கம்பனுடைய சந்த ஆளுமை என்பது அந்த காட்சியை நம் கண் முன்னால் கொண்டு வரக்கூடிய ஆளுமை. தொல்காப்பியத்தில் இதற்கு வண்ணம் என்று சொல்வார்கள் சந்தத்தை. எடுத்துக்காட்டாக உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு பாடல்தான், வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று ஒரு பாடல். இதை இப்படி நாம் கேட்டிருப்போம். ஆனால் நான் சிறுபிள்ளையாக இருந்த காலத்திலெல்லாம் எங்கள் தமிழ் ஆசிரியர்கள் இப்படி நடத்தியது இல்லை. இன்று இசைத்தமிழை மறந்தவர்கள் மட்டுமே தமிழாசிரியர்களாகவும் நாடகத் தமிழை தொலைத்தவர்கள் மட்டுமே தமிழ் அறிஞர்கள் என்றும்
வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இசைத்தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. அந்த அவதானிப்பு இல்லாமல் நாம், கவலை இல்லாமல் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நடுவனது எய்த இருதலையும் எய்தும் என்று சொல்வார்கள். தமிழில் இரண்டாவதாக உள்ள தமிழ் இசைத்தமிழ் அல்ல, நடுவாக உள்ள தமிழ் இசைத்தமிழ். அது இயலுக்கு சந்தத்தை கொடுக்கிறது, நாடகத்திற்கு இசையை கொடுக்கிறது. கம்பன் அந்த இரண்டையும் கை கொள்ளுகின்றான். ஒரு வரலாற்றை சொல்லும் பொழுது, அதை காட்சிப்படுத்தும் பொழுது நாடகத்தமிழ் வருகிறது. அந்த காட்சியை அவன் எடுத்து சொல்லும் பொழுது இசைத்தமிழ் அங்கே நடனமாடுகிறது. தொல்காப்பியத்தில் முடுகியல் என்கின்ற ஒரு வண்ணம் உண்டு. இந்த வெய்யோன் மொழி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெய்யோன் மொழி அப்படி படிக்க கூடாது. வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியில் மறைய பொய்யோ என்னும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். இதற்கு பேர் முடுகியல் சந்தம், முடுகியல் வண்ணம். இதை நமக்கு கொடுத்தது நம்முடைய ஞான சம்பந்தரும் நம்பியாரூரரும். வண்டார் குழல் அறிவையொடு பிரியா வகை பாகம் பெண்தான் மிக காணான் பிறை சென்னி பெருமானூர் தண்டாமரை மலராள் உரை தவளம் நெடுமாடம் விண் தாங்குவ போலும் மிகு வேணு புறம் அதுவே பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் வெண்ணை தன்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அத்தா உனக்காளா இனி அல்லேன் எனலாமே வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரி சோதியில் மறைய. கம்பன் எப்படி முன் வாழ்ந்த புலவர்களை போற்றுகிறான், சந்தத்தின் மூலமாக போற்றுகிறான். இதற்கு பின்னால் வந்த பாவேந்தர் கொள்ளை வாழ் எடடா மிக கொட்டியோர் செயல் அறவே குகை வாழ் ஒரு புலியே மிக குணமேவிய தமிழா. எனவே பக்தி இலக்கியம் சிவனை பாடியது, கம்பன் தமிழில் கம்ப ராமாயணத்தை பாடினான். பாவேந்தர் பாரதிதாசன் அற்புதமாக தமிழ் இன விடுதலையை பாடினார். பொருள் வேறு, காட்சிகள் வேறு, கவிஞர்கள் வேறு, காலகட்டம் வேறு, ஆனால் சந்தம் என்கின்ற இசை ஒன்றாக இருக்கிறது. எல்லாவற்றையும் வேறு வேறாக பார்க்க முடியும். ஆனால் தமிழில் பாரதிதாசன் இது பக்தி இலக்கிய சந்தம் என்று நினைக்கவில்லை. கம்பன் நாம் வைணவ இலக்கியம் எழுதுகின்றோம், சைவ பேரிலக்கியத்தில் வந்த சந்தம் என்று அவனும் கருதவில்லை. சந்தம் தமிழுக்கு சொந்தம், இதை நாம் விட்டு விலக முடியாது என்று கருதுகின்றான். இதுதான் பின்னால் இந்த சந்த இசை பன்னிசையாகிறது. சந்த இசை அப்படியே பன்னிசையாகிறது. இப்ப வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய என்று சொல்லுகிறோம் இல்லையா, இது அப்படியே சந்த இசை. வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ என் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் அழியாழகுடையான். ஐயோ என்ற சொல்லை கூட, ஐயோ என்ற சொல் அமங்கல சொல் என்போம். இல்லை, தமிழ் நல்லா படிச்சிருந்தோம்னா, இன்னும் சொல்ல போனா 10ஆம் வகுப்பு ஒழுங்கா படிச்சிருந்தோம்னா, 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா நான் சொல்ல மாட்டேன், 10ஆம் வகுப்பு ஒழுங்கா படிச்சிருந்தோம்னா ஐ என்பது வியப்பு சொல், ஓ என்பது வியப்பு சொல். சாதாரண மனிதர்களுக்கு ஒரு வியப்பு சொல் போதும், ஆனால் இது ராமனை பற்றிய சொல். எனவே 2 வியப்பு சொல்களை போடுகிறான், ஐ கூட்டல் ஓ, ஐயோ. எனவே அது அமங்கல சொல் அல்ல. கம்பன் வியந்து பார்க்கிறான். ஐ குழந்தை ஒரு மிட்டாயை கொடுத்துச்சுன்னா ஐ என்று சொல்வோம். இது அருகையில் இருக்கக்கூடிய பொருளை கண்டதும் வரக்கூடிய வியப்பு. நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த விழாவிற்கு நம்முடைய இந்திய அரசினுடைய வணிக வரித்துறையை சார்ந்த அலுவலர் வந்திருக்கிறார். ஓ, அவங்களே வந்தாங்களா, இது அடுத்த வியப்பு. புரியுதா? 2 வியப்பு இல்லையா? புதுக்கோட்டை வணிகர்களை வைத்துக்கொண்டு, வணிகர் சங்கங்களை வைத்துக்கொண்டு இந்த அதிகாரியும் அழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் புதுக்கோட்டை வணிகர்கள் எவ்வளவு நேர்மையானவர்கள் என்பது இதில் புரிகிறது. அவ்வளவுதான், பொருள் வெளிப்படை. வணிகர்களை வைத்துக்கொண்டு அதிகாரி அழைக்கிறோம்னா அந்த அதிகாரி வருகிறார் என்றால் அந்த வணிகர்களுடைய நேர்மை, அப்படிப்பட்டவர்களால் தான் இந்த விழா நடத்த முடியும்.
அது புதுக்கோட்டையில் மட்டும்தான் நடத்த முடியும். சுற்று வட்டாரத்தில் யாரும் அப்படி பார்க்க முடியாது. இந்த நேரத்தில் அவரவர்கள் பாயை சுருட்டிட்டு கிளம்புற நேரம் விழா தொடங்குது. இவ்வளவு கூட்டம் உட்கார்ந்து ரசிக்குது. அது எங்கே நடக்கும்? புதுக்கோட்டை கம்பன் கழகத்தில் மட்டும்தான் நடக்கும், வேற எங்கேயும் நடக்க முடியாது. அப்படி கம்பனுடைய அந்த சந்தம் பின்னாளில் நை வளம் என்கின்ற இசை மரபுக்குள், நட்டபாடை பண்ணுக்குள், கம்பீர நாட்டை என்ற ராகத்திற்குள் வருகிறது. இதை நம்ம இப்படி இன்னைக்கு அழகாக அதை தொடங்கினார்கள். என்னுடைய மனம் இங்கே கம்பன் கழகத்தில் வெளிப்பட்டதாக நான் எண்ணி வியக்கிறேன். இதை இளையராஜாவை கொண்டு இசையமைக்க வேண்டும் என்று என்னுடைய தலைப்பு இன்னைக்கு அதுதான். கம்பனில் எப்படி இசையமைக்க முடியும்? அது விருத்தப்பாவாச்சு அப்படின்னு இல்லைங்க. அவ்வளவும் இசையமைக்கக்கூடிய பாடல்கள், சந்த பாடல்கள். அந்த சந்தத்தை சந்தத்தோடு சொல்லி கொடுக்கணும். எளிமையாக சொல்றேனே, கும்பகர்ணன் தூங்குறான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான், நான் புதுசாக சொல்ல வரல. கும்பகர்ணன் தூங்குறான், அவனை எழுப்பி ஆகணும். என்னென்னோ செஞ்சு பார்த்தாங்க, எழுப்ப முடியல. கம்பன் ஒரு சந்தத்தை அங்கே இடுகிறான். அது உலக்கி இடுகின்ற ஓசை என்று சொல்வார்கள். இன்னைக்கு உரலும் தெரியாது, உலக்கையும் தெரியாது. உரலும் தெரியாது, உலக்கையும் தெரியாது. அதனால உரல் உலக்கி சந்தம் அப்படின்னா முதல்ல அவனுக்கு அதை விளக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? அப்ப அந்த உரல் உலக்கை இடுகின்ற சத்தத்தில் எழுதவில்லை, சந்தத்தில் எழுதுகிறான் கம்பன். அவையெல்லாம் இன்று சத்தமாகிவிட்டன. கம்பன் எழுதுறான் பாருங்க. இப்ப நம்ம எப்படி படிக்கிறோம்? அதை உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வு எல்லாம் சத்தியமா எந்திரிக்க மாட்டான். கம்பன் மறுபடி பிறந்து ஒத்தச்சே நம்மளை துரத்தி விட்டுருவான் தமிழ்நாட்டை விட்டு. அதோடைய சந்தம் எப்படி? உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதென்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இன்னிக்கிடந்துறங்குவாய். அப்படி இருக்கணும். இப்படி தமிழ் சொல்லி கொடுங்க, இப்படி தமிழ் சொல்லி கொடுங்க. தமிழ் நம்ம இப்படி சொல்லி கொடுக்கறது இல்லை. இசையை கூட, இசை பாடல்களை கூட நாம் படித்து தமிழை சொல்லி கொடுக்கிறோம், பாடி சொல்லி கொடுக்கறது இல்லை. தாலாட்டு முதல் ஒப்பாரி வரை இசையோடு வாழ்ந்த தமிழன் இன்று எதற்குமே இசையை எடுத்துக்கொள்வது இல்லை. இசை கேட்பதற்கு மட்டுமல்ல, இசை எளிமையான ஒன்று. இதைத்தான் கம்பன் பயன்படுத்துகின்றான். கம்பனுடைய அந்த கவிநயம் ரொம்ப அழகான கவிநயம். அந்த சந்தத்தில் தான் இருக்குது. ஆழ நெடுந்திர யாரு கடந்திவர் போவாரோ, வேட நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இன்னும் இறந்திலும் என்றனையே சாரோ, தான தனத்தன தான தனத்தன தான தனத்தன தந்தானா. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் போர்க்கள காட்சியுடைய சந்தம் அது. அதை போய் ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ இப்படி பச்சோம்னா எப்படி இருக்குது? அந்த சந்தத்தில் அதை படிக்கணும். பஞ்சு ஒளிர் விஞ்சி ஒளிர் பல்லவ மணுங்க செஞ்சவிய கஞ்ச நிகர் சீரடியலாகி அஞ்சொல்ல மங்க என எண்ணம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள். தக்க 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 தக்கன்னு ஒரு அரக்கி பெண் மாதிரி வர்றா. உருவத்தை மாத்தினா குணத்தை மாற்ற முடியல. உருவத்தை மாத்திட்டு வந்தா, ஆனால் அந்த அரக்கியால குணத்தை மாற்ற முடியல. கம்பன் அழகா போடுறான் பாருங்க, வஞ்சி என நஞ்சம் என வஞ்சமகள் வந்தாள்னா. அதான் அந்த நடையோடு நாம். அதனால தான் ராமனுக்கு கூட கம்பன் சொல்லும்போது நடையில் நின்று உயர் நாயகன். அந்த நடையினா நம்ம நடக்கிற நடை இல்லை. நடைனா ஒழுக்கம் என்று ஒரு பொருள் உண்டு. நடை என்பதற்கு ஒழுங்கு என்று ஒரு பொருள் உண்டு. ஒழுங்காகவும் ஒழுக்கமாகவும் இருப்பவர்கள் வளர்த்ததனால் இசைக்கும் நடை என்று ஒரு பேர் உண்டு. நட வாசிச்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. நடை என்றதற்கு பேரு. அதிலிருந்து வந்தது நடை மல்லாரின்னு பேரு. திருக்கோவில்கள்ல சுவாமி புறப்பாடப்ப வாசிக்கிற அந்த ராகத்திற்கு பேரு நடை மல்லாரின்னு பேரு. ஏன்? ஒழுங்காகவும் ஒழுக்கமாகவும் இருக்கும். அது இப்படி இசை தமிழ்ல, கம்பனுடைய தமிழ்ல விளையாடுகிறது இசை. அதே போல கம்பனை நாம் பிரமித்து பார்க்க வைக்கிறது. அடுத்தது அவனுடைய மெய்யியல் ஆளுமை. மெய்யியல்னா ஒண்ணு இல்லை, தத்துவம். மெய்யியல் என்பது தத்துவம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று நம்முடைய திருவள்ளுவர் குறிப்பிடுவார். கம்பனுடைய மெய்யியல் எப்படி தெரியுமா? ரொம்ப அழகா அவன் சொல்லிவிட்டு போயிடுவான். இப்போ அருத்தாபத்தி நியாயம், அனுபலப்தி நியாயம்லாம் எங்களுக்கு மெய்யியலில் சொல்லி கொடுப்பாங்க. நல்லா தானே போயிட்டு இருந்து ஏன் இப்படி ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்காதீங்க. அருத்தாபத்தி அனுபலப்திலாம் என்னது அது அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க. ஒன்றை சொல்லிட்டு ஒன்றை விட்டுட்டா தானா இன்னொன்று விளங்கும். ரெண்டு பேர் இருக்காங்க.
நீ கல்யாணத்துக்கு வா அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்டோம் அப்படின்னா இன்னொருத்தன் வரக்கூடாதுங்கிறது தெளிவாக புரியும். 2 பேரும் வான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் காலையில் மட்டும்தான் சாப்பிடுவான்னு சொல்ல வேண்டியது இல்லை. அவன் காலையில் சாப்பிடுவான் அப்படின்னா மத்தியானம் சாப்பிட மாட்டான்றது புரியும். இது மாதிரி ஒன்றை சொல்லி ஒன்றை விடுவது. இப்போ இது ஒரு உளவியல் பார்வை. கம்பன் அகத்தியரை, நம்முடைய ராமன் அகத்தியரை சந்திக்கிறான் வனத்திலே. அகத்தியர் குள்ளமானவர். ஒருவருடைய உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெறும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்று திருவள்ளுவர் சொல்லுவார். ஆனால் அந்த குள்ள முனியினுடைய உயரத்தை சொல்லணும் வரலாற்று, ஏன்னா மக்களுக்கு காட்சிப்படுத்துறது நாடகத்தமிழ். அப்போ அகத்திய மாமுனிவர் எப்படி இருந்தார்னு சொல்லணும். ஆனால் குள்ளம்னு சொன்னால் அது மிகப்பெரிய அகத்திய மாமுனிவரை உருவத்தை வைத்து அவருடைய தரத்தை எடை போட்டது போல ஆகிடும். கம்பனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பொழுது ஒன்று அழகாக கம்பன் சொல்லுகிறான் பாருங்க. ராமனுக்கு ராகவன், சுருதி நாயகன், வேதநாயகன், நடையில் நின்று உயர் நாயகன், எத்தனையோ சீதையின் கேள்வன், மூவருக்கும் முதல்வன், எத்தனையோ பேர் இருந்தாலும் அகத்தியரை சந்தித்த அந்த இடத்தில் ராமனுடைய பெயரை கம்பன் எப்படி பயன்படுத்துறான் தெரியுமா? மிகப்பெரிய தத்துவம், அருத்தாபத்தி நியாயம். எப்படி சொல்றான் தெரியுமா? நின்ற பெருந்தகையை நெடியோன் வணங்கினான். ஒருத்தனை நெடியோன்னு சொன்னாவே நின்றவர் குள்ளமானவர் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு போற போக்குல நின்ற பெருந்தகை, அவர் பெருந்தகை. குள்ளமானவர் குறுந்தகை எல்லாம் சொல்லல. அவர் குணத்தால் பெருந்தகை, தமிழால் அவர் பெருந்தகை, பண்பால் உயர்ந்தவர். அதை சொல்லிட்டு ஒரு மனிதனை அவனுடைய சிறுமையை எள்ளாமல் பெருமையை பேச வேண்டும் என்ற தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு விழுமியம் கம்பன்ல பார்க்கலாம். நின்ற பெருந்தகையை நெடியோன் வணங்கினான். நெடியோன் என்று சொன்னதால் அகத்தியர் குள்ளமானவர் என்பது அருத்தாபத்தி நியாயம் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு அழகானது பாருங்க. எப்படி தெரியுமா? தமிழ்ல உயர்திணை இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் எதிர்ச்சொல் தமிழ்ல உண்டுங்க. உயர்வு, தாழ்வு, உயர்ந்த இடம், தாழ்ந்த இடம், நீங்க பருமனானது, மெல்லியலானது, எல்லாத்துக்கும் எதிர்ச்சொல் உண்டு. ஆனா உயர்திணைக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா தமிழன் தன்னை உயர்வாக நினைக்க பழகியவன் இன்னொன்றுவனை அல்லது இன்னும் ஒன்றை தாழ்வாக நினைக்க அவனுக்கு தெரியாது. எனவே தமிழில் உயர்திணை மட்டும் இருக்கிறது, தாழ்திணை இல்லை. அகரணை தான் இருக்கு பாருங்க. அதுதான் கம்பன்ல நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அவனுடைய அந்த ஒரு பாடல், அருமையான பாட்டு. எவ்வளவு நாம் சிறந்தவர்களாக இருந்தாலும் அறம் இல்லை என்று சொன்னால் நாம் தோற்று போவோம். ஒரு செய்தி. அடுத்தது சைவ சித்தாந்தத்தில் ஒரு செய்தி வரும். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள். அதாவது திருநீறு பூசுவது, உருத்திராக்கம் அணிவது, சிவசிவா என்று சொல்வது, அல்லது திருமண் இட்டுக் கொள்வது, நாராயணா என்று சொல்லுவது, அது அப்படிப்பட்ட ஒரு தன்மையை அவனுக்கு ஏற்படுத்திவிடும் என்று அதற்கு பேர். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள். இது மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் வரும். அது மாதிரி சீதையிடத்தில் அசோகவனத்தில் எத்தனையோ விதங்களில் முயற்சி செய்து பார்க்கிறான் அவளுடைய மனதை மாற்றுவதற்கு ராவணன். ஆனால் சீதை அதற்கு வழி கொடுக்கவில்லை. அப்பொழுது அந்த அமைச்சர் சகாக்களில் ஒருவன் சொல்கிறான், பேரரசே, நீங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த வடிவத்தையும் உருவத்தையும் பெறக்கூடிய ஆற்றல் உடையவர், அப்படிப்பட்ட தவ வலிமை உடையவர், நீங்கள் ராமனாகவே மாறி சீதையை எளிதில் நீங்கள் அடைந்து விடலாமே என்கிறார். அப்பொழுது ராவணன் சொன்ன செய்திதான் மிக முக்கியமானது. கம்பனில் நாம் பார்க்க வேண்டியது, வால்மீகத்தில் இல்லாதது என்ன தெரியுமா? நான் ராமனாகவும் சென்று பார்த்து விட்டேன், ஆனால் அதிலும் நான் தோற்றேன். ஏன் அப்படின்னு, ராமனாக நான் உருக்கொண்ட பின் பிறர் மனையை தவறாக நோக்குகின்ற எண்ணமே எனக்கு வரலன்னா. அசுரனாக இருந்தால் கூட ராமனுடைய வேடத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு. எனவே என்னால் அதிலும் நான் வெற்றி பெற முடியவில்லை, தோற்றுவிட்டேன் என்று சொல்லுகிற இடம் தமிழ் பண்பாட்டினுடைய பிறன் மனை நோக்கா பேராண்மை என்பதை அசுரனிடத்திலிருந்து ராமனிடத்திலிருந்து சொல்றது பெரிய விஷயம் இல்லை. ராமனை பற்றி ராமனை வைத்துக் கொண்டு சொல்வதை காட்டிலும் ராமனுடைய உருவத்தை பெற்றவனுக்கே பிறன்மனை நோக்கக்கூடிய அந்த கீழான எண்ணம் வராது என்று சொன்னால்
ராமன் எப்படி இருப்பான் என்பதை நாம் அருத்தாபத்தி நியாயத்தின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை சொல்லி ஒன்றை விட்டுறார். அது ராவணன் வாயிலாக. ராவணன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அவனை எப்படி ஜெயிச்சாரு தெரியுமா? அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற அறிவியலோடு, இன்றைக்கு இருக்கிற சமூகத்தோடு, இன்று இருக்கக்கூடிய பொருளாதாரத்தோடு, அரசியலோடு, இன்னும் சொல்ல போனால் இன்றைய இளைஞர்களுடைய எண்ணத்திற்கேற்றவாறும் நம்முடைய கம்பராமாயணம் விளங்குகிறது. அதான் மெய்யியல் என்பது காலம் கடந்து நிற்பது. 2 பங்கு ஹைட்ரஜன் 1 பங்கு ஆக்சிஜன் இரண்டும் இணைந்தால் நீர். கண்டுபிடிச்ச காலத்திலிருந்து இன்று வரை அதில் மாற்றம் இல்லை. அதுக்கு பேர் தான் அறிவியல். ஒன்று நிரூபணம் செய்யப்பட்டால் அதில் மாற்றம் இருக்கக்கூடாது. அதான் அறிவியல். அப்ப கம்பன் சொல்லுகிற மெய்யியல் இன்று வரை மாறல. எப்படி தெரியுமா? ராவணன் விழுந்து கிடக்கிறான், இப்படி குப்புற விழுந்திருக்கிறான். அப்போ முதுகில் துளைகள் இருந்தனவா. உடனே ராமன், நான் மிகப்பெரிய வீரன் அல்லவா ராவணன் என்று நினைத்திருந்தேன், புறமுதுகில் புண் இருக்கின்றனவே என்று கேட்கிறான். அப்பொழுது விபீஷணன் சொல்லுகிறான். கும்பகர்ணெல்லாம் இறந்து போயிட்டான், விபீஷணன் மட்டும்தான் பாக்கி. அப்ப விபீஷணன் சொல்றான், என் அண்ணன் மிகப்பெரிய வீரன் தான், என் அண்ணன் மிகப்பெரிய வீரன் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவன் யானைகளோடு யுத்தம் செய்வான். யாரோட யானை யுத்தம் செய்வான்? மனிதர்களோடு இல்லை. அவன் பயிற்சி பெறுவது மதம் கொண்ட யானைகளோடு. அப்பொழுது மதம் கொண்ட யானைகள் ஓடி வரும்பொழுது தன்னுடைய மார்பினால் அதை தேக்குவானான். தேக்கும் பொழுது அந்த 2 தந்தங்களும் அவனுடைய மார்பில் குத்தி யானைகள் ஊஞ்சல் ஆடி இருக்கு. ஒரு உலுக்கி இருக்கான், தந்தம் ஒடிச்சுக்கிட்டு யானைகள் செதறிடுச்சு. அந்த தந்தம் உள்ளேயே இருந்திருக்கு. அது நீ போட்ட அம்புல முதுகு வழியா வெளியில வந்துருச்சு. அவன் மார்பில் தான் உன்னுடைய அம்புகளை தாண்டினான். அப்ப ராமன் கேட்டிருக்கான், மனசுல இருந்திருக்கு, எல்லா அம்பும் வெளியில வந்துச்சு, ஒரு அம்பு மட்டும் கொஞ்சம் காலதாமதமா வந்திருக்கு. இதுதான் இன்னைக்கு இளைஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இளைஞர்களுக்கு நம்ம சொல்லணும், ஒரு அம்பு மட்டும் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சான். ஏண்டா அந்த அம்பு மட்டும்? ராமனுடைய அம்பு 7 மராமரங்களை கடந்து போகக்கூடிய ஆற்றலுடைய அம்பு. மற்ற அம்பெல்லாம் தந்தத்தை வெளியே கொண்டு வந்து வெளியே வந்து விழுந்துருச்சு. ஆனா ஒரு அம்பு மட்டும் ஏன் வரல அப்படின்னா, சீதையினுடைய நினைவு அவனுடைய மனசுல எங்க இருக்குன்னு ஃபார்மேட் அடிச்சுட்டு வெளியில வந்திருக்கு. ஃபேக்டரி ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. ஒரு செல்லை நீங்க ஃபேக்டரி ஃபார்மேட் அடிக்கிறதுனா அதில் எதுவுமே இருக்காது, எல்லா மெமரியும் டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த செல்லை நீங்கள் கொடுக்க முடியும், அல்லது அந்த செல்லை நீங்கள் தூக்கி போட முடியும். அப்போ சீதையினுடைய எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் எங்காவது இருக்குதான்னு எல்லாத்தையும் மொத்தமாக அதை எரேஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அப்படி சொல்லணும். அப்போ அதை சொல்கிறான், கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கலந்த காதல் உள்ளிருக்கும் என தேடி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாலி. தடவியதோன்னா இப்படி தடவுறது இல்ல, அது எரேஸ் பண்ணிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற அறிவியலோட நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடல் புகுந்து தடவியதோ ஒரு வன்வாலின்னு அதை பிரிக்கணும். ஒருவன் வாலி அல்ல, அது மட்டும் ஸ்ட்ராங்கான அம்பு. ஏன்னா அது துளைக்கிறது மட்டுமல்ல, எரேஸ் பண்றது இருக்கு. யூஎஸ்பி டெக்னாலஜி. இன்னைக்கு யூஎஸ்பியில் என்ன பண்றோம்? கரண்ட்டும் அதுவே கொடுக்கும், ரெக்கார்டும் அதுவே பண்ணிக்கும். இதுலேருந்து கரண்ட் போய் அதுலேருந்து நாம் ஒன்றை எடுத்துக்கொள்வதை போல இது 2 வேலையை செய்யுது. இந்த அம்பு துளைப்பது மட்டுமல்ல, எரேஸ் பண்ணிட்டு வெளியில வருதான். எப்படி பாருங்க, அவன் எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன். பூமி தேவி ஒரே ஒரு நாள் தான் ராவனுடைய முகத்தை பார்த்துருக்கிறார். என்னைக்கு தெரியுமா? இன்று போய் போருக்கு நாளை வான்னு சொன்னான் பார்த்தீங்களா, அன்னைக்கு செத்துட்டான் ராவணன். அப்போ அவன் அப்படி குனிந்து நடந்தான். அப்பதான் பூமி தேவி, ஓ இவ்வளவு அழகா. கம்பன்ட்ட ஒரு நேர்மை உண்டு தெரியுமா? ராமன் கதை தலைவன், ஸ்ருதி நாயகன், திருமாலுடைய அம்சம். எதுவாக இருந்தாலும் கம்பன் எந்த கதாபாத்திரத்தை சொல்கிறானோ அந்த கதாபாத்திரத்தை மிக நேர்மையாக அறிமுகப்படுத்துவான். அதுதான் கம்பன்ல. ராமனை வெய்யோன் ஒளி அந்த பாட்டில் மையோ மரகதமோ அப்படிலாம் சொல்லி புகழ்ந்த கம்பன் ராவணனுக்கு என்ன தெரியுமா சொன்னார்? இப்படிப்பட்ட ராமனுடைய மனைவியை கவர்ந்து சென்றவன் என்ற ஒரு இழுக்கு அவனிடத்தில் இருந்தால் கூட அவனிடத்தில் இருக்கக்கூடிய திறமையை, அவனுடைய அழகை சொல்லும் பொழுது எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எழுதல் அகலா சுந்தரன், அவனுடைய அழக என்னால எழுத்துல எழுத முடியாதுன்னு சொல்றான். எப்படிப்பட்ட ஒரு நேர்மையான வாக்குறுதி பாருங்க. எழுதலகலா சுந்தரன்,
அவன் எப்படிப்பட்டவன் சொல்றான். வாரணம் பொருத மார்பு. வாரணம்னா யானை. அவனுடைய மார்பு எப்படிப்பட்ட மார்பு? யானையோடு பொருத மார்பு. வரையினை எடுத்த தோளும். அம்மா அழகா சொன்னாங்க, பர்ணசாலையோட தூக்கிட்டு போனான்னு. இது கம்பராமாயணத்தில் மட்டும்தான் இருக்கு, வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. இப்ப கம்பன் இதை சொல்லணும், எப்படியாச்சும் தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்ணசாலையோட தூக்குனான்னு எழுதணும். உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அது எப்படி பர்ணசாலையோட தூக்க முடியும்னு. அதுக்கு முன்னாடியே கம்பன் என்ன பண்ணிடுறான் தெரியுமா? அவன் இமயமலையை அசைச்சு தூக்க முயற்சி பண்ணவன். அவனுக்கு இந்த குடிசை வீடு ஒரு பெரிய வேலையா? இமயமலையை அசைச்சு சிவபெருமானையே ஆட்டம் காண வச்சவன் இல்லையா? அப்ப குடிசை வீட்டோட தூக்கிட்டு போனான்றத லாஜிக் என்று பிலாசபில நாங்க சொல்லுவோம். மெய்யியல் அதுக்கு தர்க்க முறையில் இது நிரூபிக்கப்பட்டது. ஏன்? இமயமலையை அசைச்சவன். அதுதான் சொல்றார், வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்காக நயம்பட உரைத்த நாவும் தாரணி மவுலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை. எவ்வளவு அழகு பாருங்க. பெண்களுக்கு நகை அழகு, மாற்றம் இருக்கா? இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? பெண்களுக்கு நகை அழகு சொல்லும் பொழுது ஆண்கள் எல்லாம் தலையை குனிஞ்சுக்கிட்டாங்க, பெண்கள் எல்லாம் தலை நிமிர்றாங்க. பெண்களுக்கு நகை அழகு. இப்ப சீதையை அலங்கரிக்கிறாங்க. சீதைக்கு நகையை போட்டு அலங்கரிச்சாங்கன்னு சொன்னா அது சாதாரண மணப்பொன் அலங்காரம் செய்கிற ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க செஞ்சது மாதிரி ஆயிடும். சீதை திருமகளுடைய அம்சம், ராமன் திருமாலுடைய அம்சம், கதை தலைவன். அப்படிப்பட்ட கதை தலைவனுடைய நாயகிய நகை அலங்காரம் செஞ்சதுன்னு சொன்னா அது இழுக்கு தானே. நகை உயிரற்ற ஒரு பொருள். அப்ப என்ன தெரியுமா சொன்னா, நகைகள் பேசிக்கொண்டதான் நாம சீதையினுடைய கழுத்தில் இருக்கிறதுனால அழகா தெரிகிறோம்னு. சீதையினுடைய கழுத்து நகையால் அழகா இல்ல, சீதை அணிந்திருப்பதால் நகை அழகாக தெரிஞ்சதான். கோணனி சங்கம் வந்து குடியிருந்தனைய கண்டத்து ஈனமில் கலன்கள் தம்மில் இயைவன அணிதல் செய்தார் மானணி நோக்கினார் தம் மங்கள கழுத்துக்கெல்லாம் தான் அணி ஆன போது தனக்கணி ஆதுமாதோ. எவ்வளவு பாருங்க. இன்னைக்கு ஒரு மேடை, ஒரு காட்சி அமைப்பு, விளக்கு இருக்கணும். அப்புறம் அருமையா உட்கார்ந்து இருக்கிறார் தனலட்சுமி ரேடியோ சர்வீஸ், அப்படிதானே? பாருங்க, அவர் இல்லைன்னா போச்சு இல்லையா? நீ என்னதான் பேசினாலும் அது மாதிரி ஒவ்வொன்றும் தேவை. ஒரு கம்பன் இந்த ஒரு காட்சி இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த காட்சியை மருத நிலத்தை சொல்லும் போது சொல்றான், ஒரு நாடக மேடை, அதுதான் மருத நிலம். அங்கே நடனம் ஆடக்கூடியது மயில்கள், அதற்கு பாட்டு பாடுறது அருமையான வண்டுகள், பார்க்கிற பார்வையாளர் குவளைகள், குவளை மலர்கள். அது கண்ணுக்கு உதாரணம் சொல்லுவோம், பார்வையாளர், அது குவளைன்னு சொல்றோம். அடுத்தது முக்கியமானது ஸ்கிரீன் வேணும் இல்லையா? அதுதான் கடல் அலை. அப்படி வந்துட்டு எடுத்துட்டு போறது, ஸ்கிரீன் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கான். பக்கத்தில் நெய்தல் நிலம். அடுத்தது விளக்கு, தாமரை பூ அப்படி இருக்கிறது ஃபோக்கஸ் லைட் போட்ட மாதிரி இருக்கு. மேல அந்த நேரத்தில் டம 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 டமன்னு முழங்குது அந்த மேகங்கள். அது எப்படி இருக்கு? மியூசிக் பார்ட்டி மாதிரி இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு காட்சி அமைப்பு, நாடக காட்சி அமைப்பு. ஒண்ணும் இல்லை, இயற்கையை சொல்றான். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஓங்க குவளை கண் விழித்து நோக்க தென்திரை எழுநி காட்ட தேம்பிரி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் விற்றிருக்குமாகும். நாடகத்தமிழர், நாடக மெய்யியல். அதே போல தத்துவத்தை எடுத்து சொல்லும் பொழுது ஒவ்வொரு திருக்குறளுக்கும் நேரம் இருந்தால் அடுத்த முறையாவது ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒவ்வொரு காட்சியை நாம் கம்பனில் காட்ட முடியும். 1330 திருக்குறளுக்கும் கம்பனில் காட்சி இருக்கிறது. எடுத்துக்காட்டார், பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். மனிதனாக பிறந்து தெய்வனாக உறந்த ராமன். அடுத்தது, பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். சீதைக்கு கம்பன் வச்ச பேர் சீதை அல்ல, கற்பின் கனலி. அவன் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. வாலி தன்னுடைய தவறை உணர்ந்து ராமனிடத்தில் முக்தி கேட்கிறான். அப்ப வாலிக்கு என்ன தெரியுமா பேர் கொடுத்தான்? சிறியன சிந்தியாதான். சிறியன சிந்தியாதான். அடுத்தது, எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பிரி. இந்த இடத்துல திருவள்ளுவர் ஒரு விஷயத்தை கொஞ்சம் மறந்துட்டார். என்னடா திருவள்ளுவருக்கு மறந்தது இந்த பையன் சொல்றானா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? எண்ணிய
எண்ணியாங்கு எய்துப. அது நல்லதா கெட்டதான்னு சொல்லலை. அப்ப நல்லதை நினைத்தாலும் சாதிக்க முடியும், கெட்டதை நினைத்தாலும் சாதிக்க முடியும். அப்ப எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின் மந்தரை. இந்த திருக்குறளுக்கு உதாரணம் யாரு? மந்தரை. பொதுவா சிறந்த என்ற சொல்ல கம்பன்ல நிறைய புரட்சி உண்டு. சிறந்த என்ற சொல்லை நல்லதுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். சிறந்த பேச்சாளர், சிறந்த ஒலி வாங்கி, சிறந்த கூட்டம் அப்படின்னா. ஆனா கைகேயிக்கு சொன்ன, ராமனை வளர்த்தவள் கைகேயி, ஆனா அவ தீமையை பண்ணிட்டா. அதனால என்ன பண்றாரு தெரியுமா? தீயவை யாவிலும் சிறந்த தீயாள்னர். ஏன்னா ராமனை வளர்த்திருக்கிற அந்த அளவுக்கு, அதனால அவளை சிறந்ததுன்னு சொல்லணும், ஆனா அவ பண்ண தப்பியும் சொல்லணும். என்ன பண்றது? கம்பனுக்கு எப்படி ஒரு இடர்பாடு பாருங்க. தீயவை யாவிலும் சிறந்த தீயாளா, சிறப்பான கெட்டதுன்னு எதா இருக்குதா? இல்லையா? எவ்வளவு அழகான சொல் பாருங்க. அதுபோல கொன்றன்னை இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். ஒருத்தன் கொலையளவு தீமை செய்திருந்தால் கூட அவன் செய்த ஒன்னே ஒன்று நல்லது இருந்தால் அதற்காக அவனுக்காக உயிரையே கொடுக்கலாம் என்பதற்கு உதாரணம் கும்பகர்ணன். தப்புதான் பண்ணா, பேசுவது மானம் இடை, பேணுவது காமம், நன்று நம கொட்டம் சொல்றான். அண்ணனுக்கு கேட்கல, பரவாயில்ல, செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக அண்ணனோடு கடைசி வரை இருந்து மாண்டு போகிறான். ஏன்? அண்ணன் தான் நம்மளை வளர்த்தான். அவன் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவன் அண்ணன், அவன் கூட இருந்து அவனுக்காக நான் உயிரை கொடுப்பேன் என்று கும்பகர்ணன். அடுத்தது பாருங்க, ரொம்ப அழகா, சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது. அனுமன். எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் பாருங்க, அனுமன். அதே போல பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். ஒரே பாட்டு, குகனொடும் ஐவரானும்ன்ற பாட்டு. அங்கே காட்டுவாசியான குகனை தம்பியாக இருக்கிறான். ஜடாயு சம்பாதிகளை தன்னுடைய உறவுகளாக பார்க்கிறான். தன்னுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய கடைசி கடமைகளை சடாயு சம்பாதி இறந்த பொழுது ராமன் செய்ததாக, அந்த நீத்தார் வழிபாட்டை செய்ததாக வருகிறது. ஜாம்பவானை, தன்னுடைய கரடியை தன்னுடைய அமைச்சனாக பார்க்கிறான். அங்கதனை, அனுமனை அவன் குரங்கிணத்தை சார்ந்தவர்களை ஏற்கிறான். அந்த பக்கத்திலிருந்து அடைக்கலமாக வந்த அசுரகுலத்தை சார்ந்த விபீஷணனையும் ஏற்கிறான். எனவே இங்கே பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற திருவள்ளுவருடைய அந்த ஒற்றை தத்துவம் கம்பராமாயணம் முழுவதும், அந்த ஒக்கும்ன்றதை விட அவன் சகோதரனாவே பார்க்கிறான் பாருங்க. அதுதான் இங்கே நாம் பார்க்க வேண்டிய அற்புதமான ஒரு செய்தியாக நான் இங்கே சொல்லி, மெய்யியலில் எத்தனையோ இருக்கிறது. கம்பன் கண்டது ஐடியலிசம் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த குறிக்கோள் சமுதாயம். வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை ஓர் செருணர் இன்மையால். உண்மை, அந்த ஊர்ல உண்மையே இல்லைன்னாரு, தூக்கி வாரி போட்டுச்சு. அப்படியா? ஏன்னா பொய் சொல்றவன் இருந்தா தானே இன்னொருத்தனை உண்மை சொல்றவனு சொல்லணும். அங்க பொய் சொல்றவனே இல்லை, அதனால உண்மைன்ற சொல்லே இல்லை அங்க. ஏன்னா எல்லாமே உண்மையா இருக்கிறானா. கதவுக்கு பூட்டு இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல, கதவே இல்லை. ஏன்? திருட இருந்தா தானே கதவு இருக்கணும். இப்படி ஒரு சமுதாயத்தை கம்பன் தன்னுடைய கனவின் மூலமாக படைக்க விரும்பினான். அதனால் தான் பாரதி கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று சொல்லி பெருமை கொள்கின்றான். எனவே தமிழுக்கு கதி என்று சொன்னால் கம்பராமாயணம், திருக்குறள் இரண்டையும் போற்றுவோம். விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.